பார்த்த பின்பு நான் கண்டு கொண்டேன். இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறதே, இவர்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறதே. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம். தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம். கண் திறந்து இவள் பார்க்கும் போதும் கடவுளை என்றும் நம்பும் மனது. என்னாச்சுங்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னீங்க. ஆமாம், இன்னைக்கு உன் தங்கச்சி நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்திருந்தா. யார் வந்திருந்தா? சென்ட்ரல் இருக்கால, அவள் தான் வந்திருந்தா. அவள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ லோன் வேணுமாட்டுக்கு. நான் ஏதாவது தெரிஞ்ச ஆளுங்களா இருந்தால் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன். அவள் லாஸ்ட்டில் உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வருவான்னு எனக்கு தெரியாது. ஓ அப்படியா, சரி சரி. அவள் ஃப்ரெண்டு ஒருத்தி யாராவது கூப்பிட்டு வந்திருப்பா, அதுக்கோசரம் வந்திருப்பா. ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, கொடுத்துட்டீங்க தானே? அதெல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் சின்னதாக அவகிட்ட ஒன்று சொல்லிட்டேன். என்ன சொன்னீங்க? நம்மளோட லவ் விஷயம் அந்த மாதிரி எதுவும் சொல்லலைல்ல? கண்டிப்பாக அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சரியா? நான் உங்கள் அக்காவை தான் லவ் பண்ணுறேன், உங்கள் அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்னடி பெரிய ஆளா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? ஐயோ, அவள் வேற வீட்டில் வந்து கத்தான கத்துவாளே, என்னைய வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பா. இன்னொருத்திக்கிட்ட சொல்லிட்டா அவள் அதுக்கு மேலே குதிப்பா. நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே, என்னை கேட்கணும்ல, கேட்டுட்டு தானே நீங்கள் சொல்லணும். நான் என்ன சொன்னேன், கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் தானே சொன்னேன். ஏன் அவசரப்பட்டதுக்குள்ளே சொன்னீங்க? ஆமாம், உன் தங்கச்சி என்னமோ ரொம்ப ஓவராக குதிச்சிட்டு இருக்கா. அப்புறம் சொல்லாமல் நான் வாங்கிட்ட சொல்லுன்னு சொன்னாலும் நீ எப்பயுமே சொல்ல போகிறதில்ல. நீ ஒரு பயந்தாங்கோழி, உன்னைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அதனால தான் நானே சொல்லிட்டேன். எனக்கு பயம்தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. எங்கள் அம்மாட்ட சொன்னால் அம்மா ஒத்துக்கும், ஏன்னா அம்மாவோட அண்ணன் பசங்க தானே நீங்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இவளுங்க கொஞ்சம் எதுக்கு தான் இப்படி இருக்காளுங்கன்னு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்காளுங்க சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டு மேலே. எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு, அதனால எனக்கு எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கல. அவளுங்க வந்து ரொம்ப பேசுவாளுங்க, அதுதான் என்ன பதில் அவளுங்கள்ட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளுங்களுக்கு அக்கா தானே நீ, உனக்கு தங்கச்சி தானே. நீ இந்த அளவுக்கு பயந்துக்கிற, என்னமோ உனக்கு அவளுங்க அக்கா மாதிரி. நீ பயப்படுறதுல இதில் ஒன்றுமே இல்லை. அவளுங்க வந்து கேட்டாளுங்கன்னா ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நீ சொல்லு. சரியா? நீ ஏன் தேவையில்லாமல் பயப்படுற? அதாவது உங்கள் அம்மா எங்கள் அத்தையே ஒத்துக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. சரியா? நீ பாட்டுக்கு இந்த தைரியத்தை இழந்துட்டு என் தங்கச்சிங்க தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களை திட்டாமல் இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவளுங்க தான் உன்னையும் திட்டுவாளுங்க. ஆமாம், பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வர சொல்லிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வியாக்கியானம் மட்டும் நல்லா பேசுங்க. ஐயோ, இப்போ நான் எப்படி தானே வீட்டுக்கு போவேன்? போனாவே ரொம்ப ஆடுவாளுங்களே. நீ என்ன இப்படி பயந்துக்கிற? நான் எவ்வளோ தைரியமாக இருக்கேன், அதில் கொஞ்சம் கூட இருக்கிறது இல்லை, இப்படியா இருக்கிறது? ஐயோ, நான் தைரியம் தான், தைரியம் இல்லாமலாம் கிடையாது. வேணா மற்ற யார்ட்டையாவது பேச சொல்லுங்கள், எப்படி பேசுகிறேன்னு மட்டும் பாருங்கள். இவளுங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, நான் அம்மா ஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் வளர்த்த மாதிரி வளர்த்துட்டேனா, அதனால அக்காவும் நான் தான். அம்மா இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக தான் இருப்பாளுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி இருப்பாளுங்க என்னன்னு வேறு தெரியலையே. நீ தான் வச்சுக்கணும் உன் தங்கச்சிங்கள. அவளுங்க உடனே தூக்கி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பாளுங்களாட்டுது. அவளுங்க அந்த அளவுக்கு பேசுகிறாளுங்க, அந்த அளவுக்கு இருக்காளுங்க. நீ என்னமோ இப்படி நடந்துக்கிற. சரி விடு, நம்ம எதுக்கு வந்தோம்? கொஞ்ச நேரம் பேசலாம், லவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் நடந்ததை உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. சரி சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி நீயும் போய் வீட்டில் நடந்துக்கொள்ளன்னு தான் சொன்னேன். அதுக்கு நீ இந்த அளவுக்கு பயப்படுவான்னு நான் எதிரே பார்க்கல. பயம்லாம் இல்லைங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் முடிச்சிட்டு இருக்கேன். சரி பார்த்துக்கலாம், நீங்கள் சொல்கிறதும் நியாயமா. எத்தனை நாளைக்கு வந்துட்டு அப்புறம் மறைஞ்சு இருக்க முடியும்? எப்படியும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னா யார் மூலியமாவது தெரிஞ்சாதான் உண்டு. சரி தெரியட்டும், பார்த்துக்கலாம். சூட்டில் காதல்
மாமா இது உங்கள் வீட்டில் தெரிஞ்சா அத்தை மாமாவுக்கு தெரிஞ்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க தானே. எனக்கு அது வேற கவலையாக இருக்குது. ஆல்ரெடி அப்போ வசதி இல்லாமல் இருந்தனால எங்கள் வீட்டை வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு மாதிரி பேசிட்டாங்க. இப்போ வந்துட்டு நாங்களும் ஓரளவுக்கு உங்களோட ஈக்குவலுக்கு தான் இருக்கோம், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் வந்து அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க தானே. அம்மாலாம் இப்போ என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. அதான் இப்போலாம் அம்மாலாம் எங்கள் 3 பேர்த்தோட கண்ட்ரோல் தான். நாங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்யும். சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நாங்கள் 3 பேரும் உங்கள் 3 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. உங்கள் அம்மாவுக்கு ஆசையா இல்லை உங்களுக்குலாம் ஆசையா? இல்லை நீயே சொல்கிறியா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறனால அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லை மாமா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் அவளுங்க 2 பேர்த்துக்கும் உங்கள் தம்பிங்களை பிடிக்கிறது பெரிய விஷயந்தான். எங்கள் அம்மா அது ஒரு டைம் யார்கிட்டயோ சொன்னிச்சு, அதை நான் சின்ன வயசில் கேட்டேன். எனக்கு 3 பசங்க, எங்கள் அண்ணனுக்கு 3 பசங்க, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அத்தையோட ஆசையா? சரி சரி பார்ப்போம். என்னவா 2 தங்கச்சிங்க இருக்காங்க, என்னோட 2 தம்பிங்க இருக்காங்க. அவங்களையும் பார்ப்போம். ஏதாவது பேசி சரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். எல்லாரும் நல்லா இருக்கும்ல, எல்லாரும் கல்யாணம் பண்ணா. ஆமாம் மாமா, ஜாலியாக இருக்கும். எங்கே போனாலும் எல்லாரும் ஒட்டுக்கா போகலாம், ஒட்டுக்கா வரலாம். ஆனால் நம்ம நினைக்கிறது எங்கே நடக்க போகுது? எல்லாம் விதிப்படி தானே நடக்கும். ஏய் முட்டாள் முட்டாள் மாதிரி பேசாத. விதிங்கிறதெல்லாம் இருக்குதான் இல்லைன்னுலாம் சொல்ல. அதுக்குன்னு நம்ம ட்ரை பண்ணாமே இருக்க முடியுமா சொல்லு? நான் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி நம்புற ஆள், அதனால சொன்னேன். உடனே சொன்னால் போதுமே, கிண்டல் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருப்பீங்க. உங்ககிட்ட நான் கிண்டல் பண்ணாமல் வேற யாரு கிண்டல் பண்ணுவா சொல்லு? அவனுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அவன் அப்படி சொல்லுவான். ஒருவேளை தப்போ ரைட்டோன்னு வேற தெரியலையே. ஒருவேளை அந்த மாதிரிலாம் நடக்குமா? இவ்வளோ வேற வீட்டில் ஆளையே காணும். சோடா புட்டிகிட்ட சொல்லலான்னா அவளையும் ஆளை காணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? வரட்டும் இன்னைக்கு. அக்கா காரி வந்தவுடனே அவகிட்டயே கேட்டுடணும். இதெல்லாம் சும்மாலாம் மூடிலாம் மறைக்கக்கூடாது. தேவையில்லாமல் ஒரு பொண்ணு விஷயத்தில் விளையாடுறான்ல, இவன் மட்டும் எப்படி எனக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் அக்கா இல்லைன்னு தான் சொல்லுவாள். அவள் இல்லைன்னு சொல்லட்டும், அவளை நேராக கூட்டிகிட்டு போய் அவனை என்ன பண்ணுறான்னு பாரு, உண்டுலன்னு ஆக்குறேன். இது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். அம்மாக்கெலாம் தெரியக்கூடாது. அம்மாவுக்கு தெரிஞ்சா எங்கள் அண்ணன் பையன் தானே இப்போ லவ் பண்ணால் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாலான்னு அப்படியே ஓவராக சீன் போடும். அம்மாக்கிட்டலாம் சொல்லவே கூடாது. ஏய் தென்றல், இங்கே நாடி நின்று தனியாக பணாத்திட்டு இருக்க, என்னாச்சு? ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? காலேஜ் தானே போகிற, இல்லை எங்கேயும் பேய் விடுறதுக்கு போறியா? ஏய் போடி. யார் எனக்கா பேய் பிடிச்சிக்கிச்சு? நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டேன்னா உனக்கே பேய் பிடிச்சிட்டு நீ ஆடுவ, தெரிஞ்சுக்கே. அப்படி என்ன சொல்ல போற? எங்க சொல்லு பார்ப்போம். ஆமா, நீ எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? ஏய், நான் வெளியே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வரேன். என்ன உனக்கு அவ்வளோ திமிரு? ஊர் சுத்திட்டு வரேன்னு கேட்குற, பிச்சு போடுவோம் பார்த்துக்க. ஆமா ஆமா, இங்கே நீயும் நானும் தான் பேசிட்டு இருக்கணும். நம்ம அக்கா காரி என்ன பண்றான்னு தெரியுமா? ஏன் அவ என்ன பண்றா? அவள் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்கா. அதனால தான் நானும் எத்தனை டைம் அவள் கூட வரேன்னு சொல்லியிருக்கேன். வேணாம் வேணாம், அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு என்னை விட்டு விட்டு அடிச்சுட்டு அவள் ஓடிட்டு. ஆனால் அவள் பண்ண வேலை என்ன தெரியுமா? நம்ம மாமா பையன் இருக்கான்ல, அந்த பெரியவன், அதான் அந்த பேங்க்கில் வேலை செய்கிறானே, அவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. சும்மா இருக்க மாட்டேன், சும்மா வாய் இருக்கு அப்படி இப்படின்னு அதே இதையும் உளறிட்டு இருக்காத. நமக்கு எப்படி கோவம் இருக்கோ அந்த மாதிரி தான் அவளுக்கும் இருக்கும். உனக்கு யாரு முதல்ல சொன்னா போய் அவனை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டு இருக்காத. ஏய் லூஸு, நான் ஒன்றும் தேவையில்லாமலாம் வார்த்தை விடலை.
இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு லோன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேங்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனான். அங்கே போய் பார்த்தா இவன் சும்மா அங்கே ஏதாவது பியூன் அந்த மாதிரி ஏதாவது இருப்பான்னு பார்த்தா இவன் லாஸ்ட்டில் மேனேஜர் தெரியுமா. என்ன சீன் போட்டான் தெரியுமா, என் முன்னாடி பெஞ்சில் உட்காந்து பெஞ்சிலேருந்து எந்திரிக்கவே இல்லை. அப்படியே ஓவராக பண்ணால் என்னை மாமான்னு கூப்பிடுன்னுலாம் என்னை சொல்கிறான். அது இல்லாமல் அவன் தான் சொன்னான், நானும் உங்கள் அக்காவை லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உன்னால் முடிஞ்சதை பாடுறேன்னு சொல்லி என்னை சொல்கிறான். ஏய், அவன் தானே சொன்னான், நம்ம அக்கா மேலே நமக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் சும்மா உங்ககிட்ட கடுப்பேற்றத்துக்கோசரம் சொல்லியிருப்பான். இதுக்கெல்லாம் போய் நீ ஒரு மாதிரி நினச்சிட்டு இருப்பியா? ஏய், நீ சும்மா போடி. கடுப்பேற்றுறாங்களாம், கடுப்பேற்றுறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவள் வரட்டும். ஆனால் நீ கவனிச்சிருக்கியா, அடிக்கடி நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே போகிறா. நீயும் நானும் இருக்கமே, நம்மளை என்னைக்காவது கூப்பிட்டுருப்பாளா சொல்லு பார்க்கலாம். வரேன்னு சொன்னாலும் வேணான்னு தான் சொல்லுவா. சம்திங் ராங். அவள் என்னமோ பண்ணுறா. எனக்கு தெரிஞ்சு அவன் சொன்னது உண்மைதான்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணா சொல்லு, அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நினப்பு தான். உனக்கு நம்பிக்கை இருந்தா நீயே வச்சுக்க. சரி, நான் சொன்ன விஷயத்த நீ அம்மா கிடைக்கிது எதுவும் சொல்லிடாத, இல்லை வெளியாட்டையும் சொல்லிடாத. அவள் வரட்டும், அவகிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மாட்ட சொன்னால் இப்போ எங்கள் அண்ணன் பையனை கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை குதிக்கும், அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். நான் முதல்ல இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. ஏன்னா நீ தான் வந்து இது பெரிய விஷயமா எடுத்துக்கிற. எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஏன் அது பெரிய விஷயமா எடுத்துக்கணும்? நானும் ஒன்றும் அக்கா கறி நம்பாமலாம் இல்லை, சரியா? நானும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவன் சொன்னதுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல. சரி, வரட்டும் விடு, அவன் வந்த வாட்டி கேட்கலாம். சரி சரி.